Hello friends, this is me Nakshatra. இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம சிவில் கண்டெம்ப்ட் அப்படினா என்ன அப்படின்றத பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம கிரிமினல் கண்டெம்ப்ட்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். கண்டிப்பா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 1926 வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங் அப்படின்றது வெவ்வேறு இடத்துலையும் வெவ்வேறு மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியா கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அன்கண்ட்ரோல்டு பவர் ஆஃப் இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்றத அவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்க. 1926 கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருந்ததுனால இதை வந்து 1937 அமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அதில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட் எல்லாத்தையும் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1952 சில சேஞ்சஸ் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த 1952 ஆக்டை பொறுத்த வரையிலும் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை மெம்பர்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார் அண்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய திருப்திகரமாக வந்து இருக்கலை. ஸோ இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு கமிட்டி ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கமிட்டி வந்து ஸ்ரீ ஹெச்என் சானியல் அப்படின்றவங்களுடைய தலைமையில் அவரை சேர்மன்ஷிப்பாக வச்சு ஒரு கமிட்டி ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கமிட்டியில் இவரை வந்து ஒரு ரிப்போர்ட் அப்படின்றத சப்மிட் பண்ணுறாரு. இவர் சப்மிட் பண்ண இந்த ரிப்போர்ட்டை சானியல் கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா 1971 தான் இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் அப்படின்றது வந்து எனாக்ட் பண்ணாங்க. இந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா முழுக்க இந்த சானியல் கமிட்டி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கண்டெம்ப்ட் இருக்குது, சிவில் கண்டெம்ப்ட் அண்ட் கிரிமினல் கண்டெம்ப்ட். கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்படின்றது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 செக்ஷன் 2C டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்படின்றது கோர்ட்டை இன்டைரக்டாக இல்லாமல் டைரெக்டாக அவமானப்படுத்துறது. ஸோ இந்த டைரெக்டாக அவங்க கோர்ட்டை அவமதிக்கிறது அப்படின்றது பை மீன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றதா இருக்கலாம், ஸ்போக்கன் வேர்ட்ஸாக இருக்கலாம், எழுத்து மூலமாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சைன், சிம்பிள், ட்ராயிங். ஸோ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது கோர்ட்டுடைய ரெப்யூட்டேஷனை, கோர்ட்டோட ஸ்டாண்டர்டை வந்து இறக்குற மாதிரி, அதாவது கோர்ட்டோட மதிப்பை வந்து குறைக்கிற மாதிரியான ஒரு செயலை வந்து பண்ணினாங்க அப்படின்னா அதை வந்து கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா the following act are the criminal contempt. ஸோ என்னென்ன அப்படின்னா scandalizes or tends to scandalize or lower or tends to lower the authority of any court. ஸோ கோர்ட்டோட எந்த ஒரு அத்தாரிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை கோர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட மதிப்பை வந்து குறைக்கிறது, அதை அவமானப்படுத்துகிற மாதிரியாக நடந்துக்கிறது. Prejudice or interfere or tends to interfere with the due course of any judicial proceeding. ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த ப்ரொசீடிங்குக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகுறது. இப்போ ஜட்ஜு வந்து ஒரு தீர்ப்பை வந்து அவர் எழுதிட்டு இருக்கிறார், இல்லை தீர்ப்பை வந்து டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய முடிவில் தலையிடுறதுக்கான முயற்சி அவங்க வந்து பண்ணுறது. ஸோ எப்படியாவது அவங்களுக்கு சாதகமாக இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய தீர்ப்பில் தலையிடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதும் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபியர் ஆர் டென்ஸ் ஆர் இன்டர்ஃபியர் வித் ஆர் obstructs or tends to obstruct the administration of justice in any other manner. ஸோ ஒரு ஜஸ்டிஸோட அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ கோர்ட்டோட எந்த ஒரு செயல்பாடாக இருக்கலாம், ஜட்ஜோட டிசிஷனாக இருக்கலாம், இல்லை கோர்ட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு ப்ரொசீடிங் ஆர் எந்த ஒரு மேனராக இருந்தாலும் அதை எந்த விதத்துலேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுவும் கிரிமினல் கண்டெம்ப்ட். ஸோ கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்படின்றது சிவில் கண்டெம்ப்ட் மாதிரி ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்படின்றது கொஞ்சம் சீரியஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா கிரிமினல் கண்டெம்ப்டை பொறுத்த வரையிலும் அங்கே ஒட்டு மொத்தமாக இருக்க எல்லாரையுமே அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்களோட அஃபென்ஸ் அப்படின்றது எல்லாரையுமே பாதிக்கிற மாதிரி ஒரு அக்ரிகேட்டடாக இருக்கும். இப்போ சிவிலில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்ன் பார்ட்டிஸ்க்குள்ளே மட்டும்தான் அந்த ஒரு தொந்தரவு அப்படின்றது இருக்கும். பட் கிரிமினல் கண்டெம்ப்டில் சுற்றி இருக்கிற எல்லாரையுமே பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் கிரிமினல் கண்டெம்ப்டை கொஞ்சம் சீரியஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. Generally, the court itself takes the cognizance of the case immediately after the commission of the criminal contempt. இப்போ ஒரு கிரிமினல் கண்டெம்ப்ட் நடந்துச்சு அப்படின்னா கோர்ட் இம்மீடியட்டாக அவங்களே அந்த ஒரு பிரச்சனையில் வந்து தலையிட்டு முடிவு அப்படின்றத எடுப்பாங்க.
இப்போ நம்ம ஏற்கனவே சிவில் கண்டெம்ப்டில் பார்த்துருக்கோம். ஒரு அக்ரிகேட்டட் பார்ட்டி இருப்பாங்க, அவங்க கோர்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் மூலமாக அவங்களுக்கு கொடுத்துருக்க ஆர்டரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் மூலமாக கோர்ட்டோட நோட்டீஸ்க்கு கொண்டு வருவாங்க. ஆனால் கிரிமினல் கண்டெம்ப்டை பொறுத்தவரையிலும் கோர்ட்டே வந்து இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜெயிலில் இருக்கக்கூடிய சூப்பரிண்டென்டென்ட்டுக்கு கோர்ட் மூலமாக ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கைதியை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் மூலமாக ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய சூப்பரிண்டென்ட் என்ன பண்ணுறாரு, அந்த கைதியை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு கோர்ட்டு கொடுக்கக்கூடிய ஆர்டரை அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் அப்படிங்கிறவங்க வந்து கிரிமினல் கண்டெம்ப்ட்டுக்கு உள்ளே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்மிஷன் ஆஃப் ஃபோர்ஸ்டு டாக்குமெண்ட் இந்த கோர்ட் ப்ரொசீடிங். இப்போ ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்கு டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக சில ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறது, சில ஃபால்ஸான அஃபிடவிட்டை வந்து அவங்க தயார் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன் எல்லாமே கிரிமினல் கண்டெம்ப்ட்டுக்குள்ளே வரும். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா டைரக்ட் கண்டெம்ப்டாக தான் இருக்கும். ஸோ அந்த டைரக்ட் கண்டெம்ப்ட் அப்படின்றது நேரடியாக ஜட்ஜை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு செயலாக இருக்கும். இட் அண்ட் மேக்ஸ் த ஜட்ஜ் அனாய் டைரக்ட்லி. ஸோ டைரெக்டாக ஜட்ஜை அனாய் பண்ணுறது, ஜட்ஜை நேரடியாக கோர்ட்டில் கத்துறது, சில சமயங்களில் பார்த்திங்கன்னா கோவத்தை செருப்பை எடுத்து காட்டுறது, ஒரு தகாத வார்த்தைகளால் பேசுகிறது ஜட்ஜை, இல்லைன்னா அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து திருப்தி இல்லை அப்படின்றத ஓப்பன் கோர்ட்டில் அவங்க சத்தம் போட்டு பேசி கலாட்டா பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஜட்ஜை அனாய் பண்ணுற மாதிரியான செயல்பாடு எல்லாமே கிரிமினல் கண்டெம்ப்ட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்படின்றது யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ சிவில் கண்டெம்ப்ட் அப்படின்றதில் யாருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கோ அவங்களுக்குன்னு சில ஆர்டர் போட்டிருப்பாங்க, அவங்க அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அது கிரிமினல் கண்டெம்ப்ட்டுக்குள்ளே வரும். ஸோ அங்கே வந்து அந்த 2 பார்ட்டிஸில் யாராவது ஒருத்தர் தான் இந்த கண்டெம்ப்ட் அப்படின்றத பண்ணுவாங்க. ஆனால் கிரிமினல் கண்டெம்ப்டை பொறுத்தவரையிலும் யாராக வேணாலும் இருக்கலாம். அது கோர்ட்டை வேடிக்கை பார்க்க வரக்கூடிய விசிட்டராக கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஏதாவது கோர்ட்டை அனாய் பண்ணுற மாதிரியான ஒரு செயல்பாடை பண்ணுறது, விட்னஸாக இருக்கலாம், இல்லை போலீஸ், சில சமயங்களில் போலீஸ் வருவாங்க, அவங்களுடைய தரப்பு எவிடன்ஸை சப்மிட் பண்ணுறதுக்காக வருவாங்க, இல்லை கிராஸ் எக்ஸாமினேஷன் டைமில் வருவாங்க, அவங்களாவும் இருக்கலாம், இல்லை அட்வொகேட் கூட இருக்கலாம். ஸோ சில சமயங்களில் அட்வொகேட்டும் அவங்களுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் ஆப்போனண்ட் அட்வொகேட்டை வந்து கத்துறதோ, இல்லை ஜட்ஜோட ஒப்பீனியனில் இன்டர்ஃபியர் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அட்வொகேட்ஸ் மட்டும் கிடையாது, கிரிமினல் கண்டெம்ப்ட் ஆர் சிவில் கண்டெம்ப்ட் எதுவாக இருந்தாலும் ஜட்ஜஸுக்குமே வந்து பொதுவானது தான். இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டில் என்னென்னலாம் விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்களோ இதே விஷயங்கள் தான் ஜட்ஜுக்கும் வந்து பொருந்தும். சிவில் கண்டெம்ப்டில் மாதிரி கிரிமினல் கண்டெம்ப்ட்லேயும் ரெமெடி அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்பாலஜி. ஸோ அப்பாலஜி அப்படின்றது மெயினாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன் மெஜாரிட்டி ஆஃப் கிரிமினல் கண்டெம்ப்ட்ஸ் தி கோர்ட் அக்செப்ட்ஸ் தி அப்பாலஜி ஆஃப் தி கண்டெம்ப்ட் பட் நாட் இன்க்ளைன் டு செட் அசைட் த பனிஷ்மெண்ட். ஸோ பனிஷ்மெண்ட்டை வந்து செட் அசைட் பண்ணி மன்னிச்சு விட்டுட மாட்டாங்க. பட் மேபி அவங்களுடைய தண்டனை வந்து குறைக்கிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிவில் கண்டெம்ப்ட் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அது கிரிமினல் கண்டெம்ட்டாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்படின்றது சிவில் கண்டெம்ப்டாக எப்போவுமே வந்து மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்ஸ் அ கிரிமினல் கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங் இஸ் இன்ஸ்டால்ட், இட் டஸ் நாட் லூஸ் இட்ஸ் கிரிமினல் நேச்சர் இன் கண்டக்டிங் தி ப்ரொசீடிங். ஸோ ஒரு தரம் கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்படின்றது ஆயிடுச்சு அப்படின்னா அது தன்னுடைய நேச்சர், அதாவது கிரிமினல் கண்டெம்ப்டில் இருக்கக்கூடிய நேச்சர் அப்படின்றது கண்டிப்பாக வந்து மாறாது. ஸோ ஆகையால் சிவில் கண்டெம்ப்டாக இதை மாற்ற முடியாது. கிரிமினல் கண்டெம்ப்டை பொறுத்தவரையிலும் மென்ஸ் ரியாவை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் சிவில் கண்டெம்ப்டில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ மென்ஸ் ரியா அப்படின்றது அவங்களுடைய இன்டென்ஷன், ஒரு கில்ட்டி மைண்ட். ஸோ அந்த கில்ட்டி மைண்டில் தான் அவங்க அந்த காரியத்தை பண்ணினாங்க அப்படின்றது சிவில் கண்டெம்ப்டில் ப்ரூவ் பண்ணணும். ஆனால் கிரிமினல் கண்டெம்ப்டில் இது டைரெக்டாக அவங்க பண்ணக்கூடிய கண்டெம்ப்ட் அப்படின்றதுனால கிரிமினல் கண்டெம்ப்டில் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி கிரிமினல் கண்டெம்ப்டில் எப்போவுமே இந்த கண்டெம்னருக்கு வந்து அவங்க சைடில் இருந்து அவங்களுடைய தவறுகளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதும் கொடுக்க மாட்டாங்க. இன் கிரிமினல் கண்டெம்ப்ட் a condemner is not allowed to put forward evidence on circumstances to justify the imputation. ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சிவில் கண்டெம்ப்ட்டுக்கும் கிரிமினல் கண்டெம்ப்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றத தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ
So meet you in the next video. Until then, this is bye from Nakshatra.